ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஸ்டீஃபன் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப்பை வந்து ஒரு கேம்பெயின் போது சுட ட்ரை பண்ணாங்க. அதில் அவருக்கு அடிபட்டிருக்கு. அதை பற்றி ஒரு டீட்டெயிலான விஷயம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன் இது நடந்துச்சு, எப்படி இங்கே நடந்துச்சு, எங்கே நடந்துச்சு என்ற விஷயத்தை இந்த டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, ஹலோ காய்ஸ். ஆக்சுவலி எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். டொனால்ட் ட்ரம்ப்பை வந்து நேற்று காலையில் அதாவது அங்கே உள்ள டைமுக்கு வந்து முந்தா நேற்றுக்குள்ளதுக்கு அவரை வந்து கேம்பெயினில் இருக்கும்போது சுட்டுட்டாங்க. அது சுட்டது யாருன்னா வேற ஒரு சின்ன பையன், ஒரு 20 வயசு பையன். அவன் அங்கே அவர் கேம்பெயின் நடந்துக்கிட்டு இருக்கும் போது அவன் அந்த இடத்துல, பட் எல்லாருமே பார்த்துருக்காங்க அந்த இடத்துல. இவர் கேம்பெயின் நடந்துக்கிட்டு இருக்குது. அங்கே சீக்ரெட் சர்வீஸ் எல்லாம் அவருக்கு வந்து ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. பட் அந்த பின்னாடி இருந்தவங்க ஒருத்தன் மேலே பில்டிங் மேலே துப்பாக்கி எடுத்துகிட்டு போகிறத பார்த்துட்டு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. பட் கொஞ்ச நேரத்துக்குள்ளே எல்லாமே டக்குன்னு நடந்துருச்சு. அவங்க எல்லாருமே அலர்ட் ஆகிறதுக்குள்ளே அவன் வந்து ஆப்போசிட் பில்டிங்லேருந்து அவன் சுட்டிருக்கான். சுட்டதில் இவர் டொனால்ட் ட்ரம்ப் அங்கே தான் நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது லைட் அவர் ஷேக் ஆகிருக்காரு. அவர் அந்த நேரத்தில் ஒரு காதில் இந்த இடத்த அவரோட ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, டக்குன்னு அவர் காதுகிட்ட ஒரு மாதிரி வீண் சவுண்டு கேட்டுச்சு. அப்புறமா தான் அவர் அவேராக இருக்காது. காதில் ரத்தம் வரதை பார்த்தா அடிபட்டிருக்கு. உடனே இம்மிடியேட்டாக சீக்ரெட் சர்வீசஸ்லாம் அவரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி இம்மிடியேட்டாக அவரை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கேருந்து அவரை நியூ ஜெர்சி கூப்பிட்டு போயிட்டாங்க. அவரோட வீட்டுக்கு போயிட்டார் அங்கேருந்து கேம்பெயின்லேருந்து. ஆக்சுவலி இந்த ஷூட் அவுட்டில் அவன் ஒன் டைம் ஷூட் பண்ணல, கிட்டத்தட்ட 6-7 தடவை ஷூட் பண்ணியிருக்கான். அவன் ஷூட் பண்ணதில் ட்ரம்ப்புக்கு பின்னாடி நிறைய பேர் போஸ்டர்ஸ் வச்சு நிற்பாங்க, அவங்களாம் சப்போர்ட்டர்ஸ் மாதிரி. அப்படி அந்த நாடில் வந்து அவங்க கேம்பெயின் மெத்தட் அப்படி பின்னாடி நிற்கிறதுலே இருக்கிறவங்க மேலே இந்த புல்லட் பட்டு அதில் ஒருத்தர் இறந்து போயிருக்கார். மொத்தம் ஒருத்தர் இறந்துட்டார் அந்த இதில். அந்த அவர் ட்ரம்ப்பை பார்த்து சுட்டான்ல, அவன் சுட்ட ஆரம்பித்த உடனே சீக்ரெட் சர்வீஸு இம்மிடியேட்டாக அவனை அங்கேருந்து ஷூட் பண்ணி அவனை அங்கேயே கொண்டுட்டாங்க. அவங்க மொத்தம் சுட்டவனும் செத்துட்டான். சுத்தவன் வேறு ஒரு 20 வயசு பையன்தான். இது எங்கே வச்சு நடந்திருக்குன்னா, பெனிசுலான்ற ஒரு மாநிலம். இப்போ இந்தியாவில் எப்படி இந்தியாவில் தமிழ்நாடு, குஜராத், கேரளா அந்த மாதிரி அங்கே வந்து அவங்க இதில் ஸ்டேட்டில் ஒரு 22 ஸ்டேட்ஸில் வந்து அது ஒரு பெனிசுலான்றது ஒரு பெரிய மாநிலம். இது எப்படி ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பெனிசுலான்றது ஒரு ஸ்விங் ஸ்டேட் மாதிரி. ஒரு தடவை டெமோக்ராட்டிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஒரு தடவை ரிபப்ளிக் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஸ்டேட்டுக்குள்ளே அது நிறைய சீட்ஸ் இருக்குது. அங்கே மெயினாக வின் பண்ணுறவங்க தான் பிரசிடென்ட் கேண்டிடேட்ஸ் அளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகேங்களா, இதுதான் நடந்தது. அதனால் பெனிசுலாவில் வந்து ஓட் ஸ்விங்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும், இவங்களா அவங்களான்ற மாதிரி. அந்த இதில் ஏதோ அவருக்கு பிடிக்காத ஏதோ ஒரு விஷயத்தில் ட்ரம்ப்பை பிடிக்காதவங்க வந்து அவரை வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அட்டாக் பண்ணவரும் செத்துட்டார். அது இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே உள்ள பெரிய ஸ்பெஷல் சீக்ரெட் டீம்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து ஜோ பைடன்கிட்ட கேட்கும் போது அவர் என்ன சொன்னார்னா, இதுக்கு வருத்தம் தெரிவிச்சிட்டார். இது இப்படி நடந்திருக்கக்கூடாது, இது நான் நியாயப்படுத்த விரும்பலை, பட் இது நடந்திருக்கக்கூடாது, இதுக்கு என்ன கவர்மெண்ட்டு ஆக்ஷன் எடுமோ எல்லாம் தெளிவாக எடுக்குன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார். ஏன்னா இப்போ வந்து ஜோ பைடன் தான் அங்கே உள்ள பிரசிடெண்ட்டாக இருக்கார். ஆக்சுவலி November 5 வந்து அவங்களுக்கு வந்து பிரசிடெண்ட் எலெக்ஷன் நடக்க போகுது. அதுக்கு கேம்பெயின்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட கடைசி ஒரு 100 days இருக்குது. இப்போ 104 to 105 daysக்குள்ளே தான் இருக்குது. அந்த கேம்பெயின்ஸுக்காக எல்லாருமே ஜோ பைடன் ஒரு பக்கம், இவங்களும் ஒரு பக்கம் மாற்றி இப்போ கேம்பெயின் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஷூட் அவுட்டுக்கு அப்புறம் அமெரிக்கா மக்களாலே ஒரு ப்ளஸ்ஸாக என்ன எடுத்துக்கிறாங்கன்னா, ஜோ பைடன் தோத்துட்டு ட்ரம்ப் வின் பண்ணிடுவான்ற மாதிரி ஒரு நிறைய இடங்களில் வந்து அது ஒரு இதாகவே போயிட்டு இருக்குது. ட்ரம்ப் வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இது மாதிரி ஒரு சென்டிமெண்ட், ஏன்னா கடந்த 30-40 வருஷங்களில் இந்த மாதிரி எங்கேயுமே அட்டாக்ஸ் இல்லை. அங்கே இதுக்கு முன்னாடி அங்கே ஒரு பிரசிடெண்ட் இதே மாதிரி தான் ரேலியில் போகும்போது சுட்டாங்க. அதுக்கடுத்து இப்போ தான் இது நடந்திருக்குது. ஓகேங்களா, பட் என்ன தான் இருந்தாலும் அவங்களோட சீக்ரெட் சர்வீஸ் அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணலான்னு தான் இதை சொல்லுவாங்க. ஏன்னா இவர் வந்து நார்மல் கேண்டிடேட் கூட ஒரு எக்ஸ் பிரசிடென்ட் வேறு. எக்ஸ் பிரசிடெண்ட்டுக்கு என்ன ஒரு சீக்ரெட் இது சர்வீஸ் எவ்வளோ பாதுகாப்பு கொடுக்கணும், அந்த அளவுக்கு இல்லாமல் இவங்க ஏன்னா ஒரு சின்ன பையன் அவன் கையில் துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் மேலே நடமாடுறத அங்கே நிற்கிற கேம்பெயினில் நின்று பார்த்த
நிறைய பொதுமக்கள் பார்த்து சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கடுத்து அங்கே ஒருத்தர் நிற்கிறான்றதே தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? இதுதான் நடந்த விஷயம். அந்த பையன் ஸ்பாட்லேயே இறந்துட்டான். இப்போ இதுக்கு அப்புறம் போகலாம். யூஎஸோட எலெக்ஷனை பற்றி பேசணும்ல. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் 2 பார்ட்டி ரொம்ப ஃபேமஸ். ஒன்று ரிபப்ளிக், இன்னொன்று டெமோக்ராட்டிக். இங்கே இந்தியாவில் எப்படி நம்ம 2 இது இருக்காங்க, மெயினாக இருக்காங்களோ அந்த மாதிரி அங்கே இந்த 2 கட்சி மெயின். இதுக்கடுத்து நிறைய சின்ன சின்ன கட்சிங்கள்லாம் இருக்குது. இவங்க 2 பேர் தான் மாறி மாறி வருவாங்க. ஒரு பிரசிடெண்ட்டோட லைஃப் பீரியட் வந்து 4 வருஷம். அவங்களோட லாபடி ஒரு பிரசிடெண்ட் வந்து 2 தடவை தான் நிற்கணும், அதுக்கு மேலே நிற்கக்கூடாது. அதுதான் அவங்களோட லா. ஸோ ஆல்ரெடி ஒபாமா 2 தடவை நின்று வின் பண்ணிட்டு போயிட்டார். அதுக்கடுத்து ட்ரம்ப் வந்தார். ட்ரம்ப் ஒன் டைம் அடுத்த தடவை ஜோ பைடன் ஜெயிச்சு வந்துட்டார். ஓகேங்களா? இப்போ ட்ரம்ப்புக்கும் இன்னொரு வாய்ப்பு இருக்குது. அவர் வின் பண்ணால் இன்னும் ஒரு பீரியட் அவர் அங்கே ஆட்சி பண்ணலாம். இப்போ என்னன்னா, ஜோ பைடனுக்கு கிட்டத்தட்ட 81 வயசு ஆயிடுச்சு. இவருக்கும் ட்ரம்ப்புக்கும் 79 வயசு. கிட்டத்தட்ட 2 பேருமே நல்ல வயசான ஆட்கள் தான். ஜோ பைடனும் அடுத்த அவர் கட்சியில் அடுத்த லெவலில் உள்ளவங்களுக்கு இடம் கொடுக்காம அவரே தான் நின்று போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் நடந்துட்டு. சரி, ஓகே. இது வந்து அங்கே உள்ள ஒரு நிலவரம். இப்போ இன்கேஸ் ஜோ பைடன் வின் பண்ணால் வேர்ல்டு உள்ள எக்கனாமி எப்படி இருக்கும், வேர்ல்டில் நடந்துட்டு இருக்கிற போர்கள் எப்படி இருக்கும், அப்புறம் வேர்ல்டில் இருக்கிற வேறு என்னென்ன இதெல்லாம் அஃபெக்ட் ஆகும், டைரெக்டாக வரும். ஜோ பைடன் வின் பண்ணாலோ இப்போ ட்ரம்ப் வின் பண்ணாலும் நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க. ஜோ பைடன் வின் பண்ணால் ஆக்சுவல்ஸு இப்போ மார்க்கெட் என்ன எப்படி போயிட்டுருக்கோ அதே லெவலில் தான் போகும். யூஎஸ் மார்க்கெட்ஸ் இன்னும் கொஞ்சம் அப்பாக தான் செய்யும். அதை நம்பி இந்தியன் எல்லா மார்க்கெட்ஸுமே அவங்க வந்து பொதுவாக எல்லாருமே அவர் கொஞ்சம் பண்ணுறாரு, மார்க்கெட்ஸ் போகும். இதுக்கு அடுத்து நீங்கள் நம்ம வாருன்னு பார்த்தா 2 இடத்துல வார் நடந்துகிட்டு இருக்குது. எங்கெங்கன்னா நம்ம இஸ்ரேல் பாலஸ்தீன் வார் ஒன்று நடக்குது, இன்னொன்று யுக்ரைன் ரஷ்யா வார் நடக்குது. வந்தால் இவங்களும் திரும்ப இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்ண போகிறாங்க. பாலஸ்தீனுக்கு இவர் கொஞ்சம் எதிர்ப்பாக இருந்தாலும் பாலஸ்தீனுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாரு. பட் இஸ்ரேலுக்கு அந்த வார் அப்படியே போயிட்டு தான் இருக்கும். ஆனால் பட் அவர் நடுதளமாக இருப்பாரா எப்படின்றது இன்னும் அதுக்கு தெளிவாக போகலை. அவர் இன்னும் ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் வரல ஜோ பைடனை பொறுத்த வரைக்கும். உக்ரைன் ரஷ்யா வாரை பொறுத்த வரைக்கும் இவர் திரும்ப அந்த நேட்டோ அமைப்புங்களுக்கு ஃபண்டிங் பண்ணுவார். யூரோப்பியன் நேஷன்ஸுக்கெலாம் இவர் ஃபண்டிங் பண்ணுவார். இப்போ என்ன போகுதோ அதே தான் போகும். கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் க்ரோத் இருக்கும். இதுதான் ஜோ பைடன் வந்தால் உள்ள மார்க்கெட் நிலவரம். பட் இதுவே அப்படியே ட்ரம்ப் வந்தால் என்ன ஆகும்னா நிறைய விதமான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதுக்கு போகும். ஏன்னா அதை தான் அங்கே உள்ளவங்களும் சொல்கிறாங்க. ஜோ பைடன் ட்ரம்ப் வந்தார்னா கண்டிப்பாக அவர் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அவர் ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை பிடிச்சாருன்னா பிடிச்ச மாதிரி ஆள் அவர். இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணுவார். திரும்ப அது பாலஸ்தீனுக்கு ரொம்ப இடைஞ்சலாக தான் வரும். இஸ்ரேல் தான் அதுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுப்பாரு. அப்புறம் அவர் இன்னொரு இதில் போனால் நேட்டோ அந்த யுக்ரைன் ரஷ்யா வாரில் வந்தால் யுக்ரைனுக்கு வந்து சப்போர்ட்டை வந்து குறைச்சிருவார். ஏன்னா இப்போ ஆல்ரெடியே பைடன் இருக்கும்போது அவர் சொல்லியிருக்கிறார், நேட்டோ அமைப்புகள்லாம் அமெரிக்காகிட்டேருந்து நிறையா ஃபண்டிங் வாங்குறாங்களே தவிர யுனைடெட் நேஷன்ஸ்லேருந்து ஃபண்டிங்ஸ் போக மாட்டேங்குது. இவங்க தான் நாங்கள் தான் நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்கிறோன்ற மாதிரி இவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பட் யுனைடெட் நேஷன்ஸில் இருக்கிற நிறைய ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் இவங்க யாருமே வந்து அந்தளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணல. இவரே கை காமிச்சிட்டு பண்ணிவிட்டு அமெரிக்கா தான் இப்போ வரைக்கும் ஃபுல்லாக ஃபண்டிங் ஆகிட்டு இருக்குது. இவர் ட்ரம்ப் வந்தால் அது கண்டிப்பாக பண்ண மாட்டார். நேட்டோவுக்கு நீ காசு கொடுன்ற மாதிரி அவர் டோட்டலாகவே அந்த வார் வந்து வேற ஒரு லெவலுக்கு போகும். ஒரு ஸ்டாப் ஆகும். இல்லைன்னா நேட்டோக்கிட்ட இருந்து அவரோட சப்போர்ட்டை குறைச்சிப்பார் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ட்ரம்ப் முதல்ல அவர் அமெரிக்காவை தான் மெயின்னு பார்க்குற ஆள் அவர். ஓகேங்களா? அப்புறம் இந்த ஃபேக்ட்ரிஸ் கம்பெனிஸை பற்றிலாம் சொன்னோம்ல, வந்தார்னா ட்ரம்ப் வந்தால் அமெரிக்காவில் இந்தியர்கள் போய் வேலை செய்கிறதுலாம் குறைய தான் செய்யும். ஏன்னா அவர் அமெரிக்கர்களுக்கு அதிகமாக முன்னுரிமை கொடுக்க சொல்லி தான் அவர் முன்னாடி இருந்து அவர் பண்ணிகிட்டு இருக்கார். இப்போயும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கிறார். அமெரிக்கா மக்களுக்கு தான் முதலிடம் கொடுப்பார். ஏன்னா இங்கேருந்து எல்லோரும் H1N1 விசாவுக்கெல்லாம் அவர் நிறைய கடிவாளம் போட்டவரே ட்ரம்ப்பு தான் அடுத்த லெவலில். ஓகேங்களா? இந்த மார்க்கெட் இதில் ட்ரம்ப் வந்தால் கொஞ்சம் ஸ்டாக்னேட் ஆகி திரும்ப தான் ஏறும். ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். வாரம் பொறுத்தவரை இந்த 2 வாரம். அதே மாதிரி இந்தியாவுக்கு இதில் என்ன நல்லதுன்னு பார்த்தோன்னா, ஆக்சுவல் அவருக்கு சைனாவை பிடிக்காது ட்ரம்ப்புக்கு. ஸோ இந்தியாவுக்கு ஃபுல் சப்போர்ட்டாகவே இருப்பார். இந்தியா
இப்பயும் நம்ம அமெரிக்கா கூட நல்ல ரிலேஷன்ஸில் தான் இருக்கிறோம். நம்ம இந்தியாவும் சரி ரஷ்யாவுக்குள்ளேயும் நம்ம ரிலேஷன்ஸ்லாம் இருக்கும். பட் சைனாக்குன்ற வரும்போது அவர் நம்ம இந்தியாவுக்கு கொஞ்சம் அதிக விதமான சப்போர்ட் கிடைக்கும் நம்ம ட்ரம்ப் கிட்ட இருந்து. ஓகேங்களா? இதுதான் இன்றைக்கி நடந்த அந்த ஒரு விஷயத்தோட இது. கோயிங் ஃபார்வர்டு இது எப்படி போகும்னு பார்ப்போம். மேக்ஸிமம் நிறையா பேரோட எதிர்பார்ப்பு ட்ரம்ப் வர்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. ஜோ பைடன், ஏன்னா ஜோ பைடனுக்கு நிறைய வயசு ஆயிடுச்சு, அவருக்கு கொஞ்சம் இதாகிட்டார். அடுத்த கட்சியில் இருக்கிற அடுத்த ஆளுகளுக்கு அவர் வழி விட மாட்டேங்கிறாருன்ற மாதிரியும் கொஞ்சம் உள்கட்சியிலையும் கொஞ்சம் அவருக்கு இஷ்யூஸ் போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? இதை தான் இந்த இதில் அந்த ட்ரம்ப் அட்டாக் பண்ண அந்த வீடியோவை நான் ஃபஸ்ட்டில் போட்டிருக்கேன், கொஞ்சம் பாருங்கள். சைடில் ஓடுற மாதிரி பிளான் வச்சுருக்கேன், பாருங்கள். பட் நீங்களே சொல்லுங்கள், இப்போ வந்து இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இப்படி கேம்பெயின் ஒருத்தரை பிடிக்கலை அதுக்காக சுடுறது நல்ல பழக்கமா? ஒருத்தரை உயிரை எடுத்துட்டா உனக்கு பிடிக்கலைன்ற பட்சத்தில் நீ உனக்கு ஓட்டு போடுற இடத்துல நீ ஓட்டில் காமிச்சு நீ அவங்கள பிடிக்கலைன்ற மாதிரி நீங்கள் இது பண்ணு. அதுக்காக ஒருத்தரை போய் சுடணுன்றது செல்ஃப் மோட்டிவாக இது பண்ணுறதுலாம் இது ரொம்ப தவறான ஒரு விஷயம். உனக்கு அந்த கேண்டிடேட் பிடிக்கலன்னா நீங்கள் ஓட்டு போடாதீங்க. அவருக்கு ஆப்போசிட்டில் யார் நல்லவரோ அவருக்கு இவரை பிடிக்கலன்னா அவரை போடுங்க, அவ்வளோதான். ஸோ இதுக்காக இந்த துப்பாக்கி பண்ணுறது, கல்ச்சர் பண்ணுறது, ஏன்னா அமெரிக்கா பொறுத்தவரை துப்பாக்கி கல்ச்சர் ரொம்ப சாதாரணமான விஷயமா இருக்குது. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ஒரு தவிர்க்க வேண்டியது. அதே மாதிரி அங்கே உள்ள சீக்ரெட் சர்வீசஸும் ரொம்ப லத்தாச்சிக்காக தான் இருந்திருப்பாங்க போல இருக்குது. ஏன்னா இவர் அட்டாக் பண்ணவர் இன்னொரு ஸ்னைப்பர் தான் போய் அட்டாக் பண்ணியிருக்கிறார். பட் இதை ஃபஸ்ட்டு அவங்க அந்த சர்வேலன்ஸில் அந்த ஏரியாவை எடுத்துருக்கலாம். ஏன்னா ஒரு எக்ஸ் பிரசிடென்ட் பேசினாரான்னு கிட்டத்தட்ட ஒரு 500லேருந்து 1000 yards வரைக்கும் யாருமே முன்னாடி இருக்க மாட்டாங்க. அந்தளவு ஒரு கேப் டிஸ்டன்ஸ் வச்சு தான் கேண்டிடேட்ஸ்லாம் அவங்களோட கேம்பெயின்ஸ் நடக்கும். பட் இந்த இடத்துல அவங்க எப்படி தான் இதை கோட்டை விட்டாங்கன்னு தெரியல. பட் அவங்க சர்வீசஸ்லாம் நம்ம எவ்வளோ விஷயங்கள் இங்கிலீஷ் படத்தில் பார்க்குறோம், அவங்க அப்படி இப்படின்னு பண்ணுறாங்கன்னு. பட் நிஜத்தில் அவங்க உண்மையிலே ஒரு இடத்துல இங்கே கோட்டை விட்டுட்டாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். பட் ஃப்யூச்சரில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு. ஓகே, பாய், தேங்க்யூ.